யோசிச்சு பாருங்களேன், தகவல் அறியும் உரிமைச் சட்டம், அதாவது ஆர்டிஐ மூலமா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவலை நீங்க வாங்கியிருக்கீங்க. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த ஒரே ஒரு பேப்பர் கோர்ட்ல உங்க வழக்கை ஜெயிக்க வைக்க உதவுமா? வாங்க, இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. நீங்க ஆர்டிஐல கஷ்டப்பட்டு வாங்குற ஒரு டாக்குமெண்ட் உண்மையிலே கோர்ட்ல செல்லுபடி ஆகுமா ஆகாதா? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். இதுக்கு பதில் ஆமா இல்லன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது. அது நீங்க கையில வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டை பொறுத்தது. அது என்ன விஷயம்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, சட்ட நுணுக்கங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிஜத்துல நடந்த 2 கேஸ்களை பத்தி பார்ப்போம். அப்போதான் இந்த கேள்வி ஏன் இவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு புரியும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு, இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண வீட்டு வாடகை தகராறு. ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் யோசிக்கிறீங்களா? ஆனா இந்த 2 வழக்குலயுமே ஒரு பொதுவான முக்கியமான கேள்வி இருந்துச்சு. ஆர்டிஐ மூலியமா வாங்கின டாக்குமெண்ட்டை கோர்ட்ல ஒரு ஆதாரமா ஏத்துக்க முடியுமா முடியாதான்னு. இந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்கு தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1872ல கொண்டு வந்த ஒரு சட்டத்துல இருக்கு. அதுதான் இந்திய சாட்சியச் சட்டம். ஒரு கோர்ட்ல எதெல்லாம் சாட்சியமா ஏத்துக்கலாம், எதை ஏத்துக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறதே இந்த சட்டம்தான். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் எப்போதுமே கிங்கு. அதுக்கு தான் முதல் மரியாதை. சட்டத்துல இத முதன்மை சான்று, அதாவது பிரைமரி எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, ஒருவேளை நம்ம கையில ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லனா என்ன பண்றது? அந்த மாதிரி நேரத்துல தான் இரண்டாம் நிலை சான்று, அதாவது செகண்டரி எவிடன்ஸ் உள்ள வருது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ஜெராக்ஸ் காப்பியை எப்ப வேணாலும் கொடுத்துட முடியுமான்னா முடியாது. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரிஜினல் தொலைஞ்சு போயிருந்தா, இல்ல எதிர்த்தரப்பு கிட்ட இருந்தா, அல்லது அந்த ஒரிஜினல் ஒரு பொது ஆவணமா இருந்தா, இந்த மாதிரி சில சமயங்கள்ல தான் இரண்டாம் நிலை சான்ற கோர்ட் ஏத்துக்கும். இதுல அந்த பொது ஆவணம்ங்கிற பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ மொத்த விஷயமுமே இங்க தான் நிக்குது. நம்ம கையில இருக்கிற டாக்குமெண்ட் ஒரு பொது ஆவணமா இல்ல ஒரு தனியார் ஆவணமா? இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் உங்க கேஸோட தலையெழுத்தையே மாத்த போகுது. அப்படின்னா பொது ஆவணம்னா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. அரசாங்கத்தோட பதிவேடுகள், கோர்ட் உத்தரவுகள், ஒரு பொது அதிகாரி தன்னோட வேலையின் பாகமா உருவாக்குற எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் பொது ஆவணம் தான். ஓகே, ஒரு டாக்குமெண்ட் இந்த வரையறைக்குள்ள வரலைன்னா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள், அது ஒரு தனியார் ஆவணம். சட்டம் இதை ரொம்ப தெளிவா சொல்லிருது. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தலாம். நாம எல்லாரும் என்ன நினைப்போம்? ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ண விற்பனை பத்திரம் ஒரு பொது டாக்குமெண்ட் தானே நினைப்போம், இல்லையா? ஆனா சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? அது ஒரு தனியார் ஆவணம் தான், பொது ஆவணம் கிடையாதுன்னு சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இவ்ளோ விஷயங்களை பார்த்தாச்சு. இப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆர்டிஐ டாக்குமெண்ட் விஷயத்துல கோர்ட் என்ன தெளிவான தீர்ப்பு கொடுத்துச்சு? இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல். கோர்ட்டோட ரூல் ரொம்ப தெளிவு, ரொம்ப சிம்பிள். முதல் விஷயம், நீங்க ஆர்டிஐல வாங்கின டாக்குமெண்டோட ஒரிஜினல் ஒரு பொது ஆவணமா, அதாவது அரசாங்கத்தோட ரெக்கார்டா இருந்தா, உங்க ஆர்டிஐ காப்பியை கோர்ட் ஒரு சான்றளிக்கப்பட்ட நகலா ஏத்துக்கும். அதை நீங்க நேரடியா ஆதாரமா பயன்படுத்தலாம். ரெண்டாவது விஷயம், ஒருவேளை அந்த ஒரிஜினல் ஒரு விற்பனை பத்திரம் மாதிரி தனியார் ஆவணமா இருந்தா, உங்க ஆர்டிஐ காப்பி வெறும் உண்மை நகல் மட்டும்தான். நீங்க முதல்ல அந்த ஒரிஜினல் ஏன் கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியலன்னு சட்டப்படி நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுங்க ஆர்டிஐ காப்பி ஏத்துக்கும். இப்போ நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த 2 கேஸ்களுக்கும் வருவோம். அந்த தேர்தல் வழக்குல அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பொது ஆவணங்களா இருந்துச்சு. அதனால கோர்ட் அவங்க ஆர்டிஐ காப்பியை ஆதாரமா ஏத்துக்குச்சு. ஆனா அந்த வாடகை தகராறுல அவங்க கொடுத்தது விற்பனை பத்திரங்களோட காப்பி. அது ஒரு தனியார் ஆவணம்ங்கிறதால முதல்ல ஒரிஜினல் ஏன் இல்லைன்னு நிரூபிக்காத வரைக்கும் கோர்ட் அந்த ஆர்டிஐ நகல்களை ஏத்துக்கல. பாத்தீங்களா, ஒரே கேள்விக்கு டாக்குமெண்ட் வகையை பொறுத்து எப்படி தீர்ப்பு மாறுதுன்னு. அப்போ இந்த முழு விளக்கத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ஆர்டிஐ சட்டம்ங்கிறது நம்ம கையில இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அந்த கருவியை எப்போ எப்படி சரியா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது அதை விட பெரிய சக்தி. அதனால இனிமே நீங்க ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் போடும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க. நாம கேட்கிற தகவல் ஒரு பொது பதிவேட்டிலிருந்து வருதா இல்ல ஒரு தனியார் ஆவணத்தோட நகலா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் ஒருவேளை உங்க வழக்கோட எதிர்காலத்தையே கூட தீர்மானிக்கலாம்.